Welcome to Civil IAS. Very good evening to you all. Right. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராமில் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றத பற்றினது தான். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக எல்லாம் படிச்சிருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரிவிஷன் இல்லாமல் ரிவிஷன் மோடில் எல்லாரும் இருப்பீங்க. ஓகே. ஸோ இந்த செஷனில் இவ்வளோ நாளாக படித்த அந்த விஷயத்த கலெக்டிவாக போயிட்டு எப்படி 2+2 ஹவர்ஸில் வந்து டெலிவரி பண்ணணும். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து எந்த வகையில் தயாராக இருக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு செஷன் தான் அது. ஓகேவா? ஸோ இவ்வளோ நாளாக படித்தது ஓகே எப்படின்னா ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நிறைய காம்ப்ளிகேட்டான டெக்னாலஜி எல்லாம் வச்சு கடைசி நேரத்தில் அதை லான்ச் ஆகுறதுன்றது ப்ராப்பராக லான்ச் ஆகணும். ஓகேவா? ஸோ அது எப்படி லான்ச் பண்ணுறது? ஏன்னா சில பேர் வந்து 1 இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன், சில பேர் மோர் தென் 2, 3, 4 இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. அப்போ அதை வந்து நம்ம எந்த வகையில் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா அதை சரியாக டெலிவரி பண்ண முடியும். அப்போ நம்முடைய மனதளவில் நம்ம எந்த அளவுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு செஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து சில பேருக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் அன்ஃபெமிலியராக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எல்லா விஷயங்களையும் உங்க கூட ஷேர் பண்ண நான் முயற்சி பண்ணுறேன். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த செஷன் வந்து 2ஆக பிரிச்சாச்சு. அதாவது இப்பத்துலேருந்து எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கக்கூடிய நாட்களை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்றது, அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், எப்படி ரெடியாக போகணும் அப்படின்றது, அதுக்கப்புறம் எக்ஸாம் டயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த மாதிரி மூணு செக்மெண்ட்டாக நான் அதை பிரிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ லிட்ரலி இதுக்கு மேலே, அதாவது எக்ஸாம் வரைக்குமான நாட்களில் சண்டே எக்ஸாம் இருக்கு, வரப்போகிற சண்டே வந்து எக்ஸாம் அப்படின்றதுனால உங்களுடைய நோக்கம் வந்து என்னவா இருக்கணும்னா மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமையோட உங்களுடைய இதை முடிச்சிருங்க. சரிங்களா? ஃப்ரைடேவோட உங்களோட எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிச்சிருங்க. சரியா? ஸோ டெஸ்ட்டு அப்படின்றத இதோட முடிச்சிருங்க. இதுக்கு மேலே டெஸ்ட் எதுவுமே எழுத வேண்டாம். மார்க் டெஸ்ட்டு சரியா, அதெல்லாம் எதுவும் எழுத வேண்டாம். இது வரைக்கும் எழுதின மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து போதும். ஓகே. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் பிரெயினை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து ஒர்க் பண்ணும். சரியா? சிம்பிளாக சொல்ல போனோம். ஏன்னா நம்ம எதை எடுத்தாலும் வந்து 2 விஷயம் சொல்லுவோம். ஒன்று வந்து உடல் ரீதியானது அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று மன ரீதியானது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ உடல் ரீதியானது அப்படின்னா வந்து நம்ம நடுங்கிற உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு டாஸ்க் நம்மளால செய்ய முடியாது. அது உடல் ரீதியானது. மன ரீதியானது அப்படின்னா என்னன்னா பதட்டம் அடைஞ்ச ஒரு பிரெயினை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? பதட்டம் இல்லாமல் இருந்தீங்கனாலே உங்களோட பிரெயின் வந்து நல்லா ஒர்க் பண்ணும். உங்களோட இன்டெலெக்சுவல் டெலிவரி அப்படின்றது சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ இப்போ வரப்போகிற நாட்களில் நீங்கள் என்ன இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக தான் ஃபீல் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்னன்னா அது என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஒரு கரெக்டாக நம்ம சமைச்சு முடிச்ச சமயத்தில் வந்து பானை உடைஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து கிரியேட் பண்ணிடக்கூடாது. சரியா? இவ்வளோ நாளாக நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்ற போது உங்களுக்கான அந்த நாலேஜ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொஷினாக யோசிச்சிங்க அப்படின்னா அது ரீகால் ஆகாது. ஆனால் கொஷினாக போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் யோசிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து வந்துடும். சரியா? ஸோ யூ ஷுட் பி பிலீவிங் இன் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? நீங்கள் உங்களை நம்பலை அப்படின்ற பட்சத்தில் பிரெயின் வந்து பதட்டம் ஆகிடும். அப்போ பதட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா அதால் சரியாக சிந்திக்க முடியாது. சிந்திக்க முடியலன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ரொம்ப இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பேஸ் டில் எக்ஸாம் வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து இருந்துங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அது எப்படி ரிலாக்ஸாக இருக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் சில பேர் வந்து உங்கள வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, சில பேர் செல்ஃப் ஸ்டடியில் வந்து இருப்பீங்க, சில பேர் அகாடமியில் போயிட்டு இருப்பீங்க, சில பேர் ஸ்டடி சென்டரில் ஸ்டடி ஹாலில் எல்லாம் போயிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. வாட் எவர் இட் இஸ். ஸோ அதிகபட்சம் இதில் தான் இருப்பீங்க. இல்லாட்டி சில பேர் ஒர்க் பண்ணிகிட்டே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஓகே. ஸோ இதுக்கு மேலே வர நாட்களில் வந்து என்ன பண்ணணும்னா சீக்கிரமாக வந்து தூங்க போயிடுங்க. சரியா? இல்லை சார், நான் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சுட்டு இருப்பேன், காலையிலேருந்து நான் தூங்குவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்லீப்பிங் சைக்கிளை நீங்கள் மாற்றி தான் ஆகணும். சரியா? ஸோ ஒருவேளை அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் தூங்க போயிடுங்க டே டைமில், சாரி நைட் டைமில். ஓகே. அதே மாதிரி கண் விழிக்கிறது அப்படின்றது நீங்கள் அலாரம் வச்சுலாம் விழிக்க வேண்டாம், அலாரம் வச்சுலாம் வேக்கப் பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ணுறதே வந்து எப்படின்னா ரிலாக்ஸாக விட்டுருங்க. அது காலையில் தானாக வந்து எந்திரிக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் வந்து கண் எரிச்சல் எதுவுமே வந்து இருக்காது. சரியா? இப்போ கொஞ்சம் இது வெயிலும் மழையும் கலந்து அடிச்சிட்டு இருக்கு. இது என்ன கிளைமேட்னு நமக்கு தெரியல. சென்னை அக்ராஸ் தமிழ்நாடு, சரிங்களா, அந்த மாதிரி ஒரு மிக்சர் ஆஃப் இதுதான் வந்துருக்கு. இது எப்படி அப்படின்னா சீசாட் போட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிக்சரி ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மிக்சரி ஃபீலிங் வந்து நமக்கு ரெயின்ல இருந்துட்டு இருக்கு. சரியா? ஆமா. ஸோ அதனால உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இவ்வளவு நாளா வந்தது அப்படின்றது கண்டிப்பா நம்புங்க, அது வீணாகாது. முதல் விஷயம். ஸோ அப்போ சீக்கிரமா ஜஸ்ட் ஹிட் த பெட் பை 9:30, நைட் 9:30க்கு தூங்கிடுங்க. காலையில
அதை நீங்களா எழுந்திரிச்சிருங்க. ஓகேவா? அலாரம் வச்செல்லாம் ஒன்றும் எழுந்திரிக்க வேணாம் டில் எக்ஸாம் வரைக்கும். ஓகேவா? எக்ஸாமுக்கு அலாரம் வைக்காம எழுந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ எக்ஸாம் வரைக்கும் முதல் நாள் வரைக்கும் அலாரம் வைக்காம நீங்களா எழுந்திரிச்சு பழகுங்க. அப்பதான் வந்து பாடி வந்து ஒரு இதுக்கு வரும். ஓகே, நைட்டு எந்த அளவுக்கு நல்லா தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரெயின் வந்து நல்லா ரெஸ்ட் கொடுத்த மாதிரி. ஸோ எப்படி நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்முடைய டைஜஷன், ஹார்ட் பீட்டு, மூச்சு விடுறது இதெல்லாம் வந்து இயல்பா நடந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி நீங்க பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்கும்போது அது சப்கான்சியஸ் மைண்ட்ல அதோட நியூரல் கனெக்ஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கும். அது மூலியமா உங்களுக்கு நல்ல இது வரைக்கும் படிச்சது எல்லாமே ஞாபகம் வரும். முதல் விஷயம். ஓகேவா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். இதுக்கு அடுத்து இதுக்கு மேல வரக்கூடிய நாட்கள் எக்ஸாம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா புது ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணாதீங்க. எந்த ஒரு புது ஃபுட்டும் ட்ரை பண்ணக்கூடாது. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச போறேன், இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை, குடும்ப பிரச்சனையை நான் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. சரியா? எமோஷனலா ஏதாவது எமோஷனல் கிரைசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அதுல ஈடுபடாதீங்க. சரியா? நான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில சண்டை, நான் அதை வந்து சமாளிக்க போறேன், சரி பண்ண போறேன் அப்படின்ற அந்த இதெல்லாம் எது இருக்கக்கூடாது. ஸோ எமோஷனலி யூ ஷுட் பி ஸ்டேபிள். அதே மாதிரி பாடி யூ ஷுட் பி ஸ்டேபிள். அப்படின்னு என்னதுன்னா புது ஃபுட்டு ட்ரை பண்ணக்கூடாது. சரியா? தண்ணி நிறைய குடிங்க, நல்லா தூங்குங்க. சரியா? இதான் உங்களோட வேலை. படிக்கிறது அப்படின்றது உங்களுடைய பீக் ஹவர்ஸ் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஸ்லோவா உங்களால எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் படிங்க. என்னால 6 மணி நேரம் தான் படிக்க முடியுதா? ஃபைன், நோ ப்ராப்ளம். சரியா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வேண்டாம். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த ஸ்டடி ஸ்லோப் அப்படின்றது டவுன்வர்ட் ட்ரெண்டா இருக்கணும். தட் மீன்ஸ் என்னன்னா நீங்க ஸ்டடியோட ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைச்சிட்டு வந்துருங்க. ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. கரெக்ட். ஸோ இதுக்கு அடுத்து அதாவது எமோஷனலா வந்து எந்த விஷயத்தையும் புதுசாக டீல் பண்ணாதீங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் இது பண்ணாதீங்க. புது டிராவல் வந்து எதுவும் அண்டர்டேக் பண்ணாதீங்க. புதுசாக ஒரு லாங் டிராவல் அப்படின்றத அண்டர்டேக் பண்ணாதீங்க டில் எக்ஸாம் வரைக்கும். சரியா? ஏன்னா அதே மாதிரி வந்து நான் ரிலாக்ஸாக நான் ஊர் சுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போயிட்டு மலையில வலிக்கு விழுவுறது அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். சிம்பிளா ஆஸ் இட் இஸ் எக்ஸாம் வரைக்குமே ஒரு கன்ஃபைன்டு கேஜுக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க இருக்கணும். அவ்வளவுதான். இமேஜ் பண்ண முடியுதா? ரைட். ஆனா ரிலாக்ஸா இருக்கணும். ஓகே. ஸோ இது வந்து எக்ஸாம் வரைக்குமானது. ஓகே. சரி, எக்ஸாம் சமயத்துல வேற என்னென்னலாம் நம்ம கொண்டு போகலாம், எப்படி வேற என்னென்ன எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஸோ செக்லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹால் டிக்கெட். ஸோ ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கலர் ஜெராக்ஸ், அதாவது எப்படின்னா நம்ம ஆளுங்க ஃபுல்லாவே எடுப்பாங்க. சரியா? கலர் ஜெராக்ஸ் எடுப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கூட அக்செப்டபிள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 2 ஜெராக்ஸ் இருந்து எடுத்து வச்சுங்க. சரியா? நீங்க ஃபுல்லா எடுத்தாலும் சரி, 2-3 பேஜ் வரும் இல்லையா, அதை ஃபுல்லா எடுத்தாலும் சரி, இல்ல ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் எடுத்தாலும் சரி. ஸோ தாராளமா அதை வந்து எடுத்துக்கங்க. உங்களோட போட்டோ எல்லாமே கிளியரா தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஏன்னா போட்டோ கிளியரா இல்லை அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகாது. சரியா? எதுக்கும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க அப்ளை பண்ணும்போது வச்சிருந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 2 எடுத்துங்க. பிளாக் அண்ட் ஒயிட்லையும் நீங்க எடுக்கலாம், அல்லது கலர்லையும் எடுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா அந்த போட்டோ இருக்கக்கூடிய அந்த பேஜ் அப்படின்றது அவசியம். ஸோ சேஃப்டிக்காக ஒரு 2 இல்லாட்டி 3 ஹால் டிக்கெட் வந்து எடுத்து வச்சுக்கலாம், பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். அதை 2-3 காப்பி வந்து எடுத்து வச்சுக்கலாம். சரியா? ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பிளாக் பாயிண்ட் பென், பால் பாயிண்ட் பென் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பால் பாயிண்ட் பென் அப்படின்றது ஹேபிச்சுவேட்டடாக இருக்கட்டும். தட் மீன்ஸ் என்னன்னா அன்னைக்கு தான் வந்து புதுசாக நான் வாங்கி, சரியா, அங்கே போய் தான் பூஜை போடுறேன்னு நினைக்காதீங்க. சரியா? ஏன்னா அது வந்து நீங்க பழகி இருக்கணும். நீங்க போயிட்டு மார்க் பண்ணீங்கன்னா அது வராது ஷேடிங்ல. ஸோ அதனால இங்கேயே கொஞ்சம் ஏதாவது உங்க கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடவுள் பேர் எழுதி, இல்லை உங்களுக்கு விருப்பமான பேரெல்லாம் எழுதிட்டு அதை கொஞ்சம் ஹேபிச்சுவேட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து அசிமுலேட் பண்ணும். அதை கொஞ்சம் எழுதி பார்த்தோம்னா தான் அது நார்மலா அந்த இங்க் ஃப்ளோ இதெல்லாமே வந்து ப்ராப்பரா வரும். அதனால அது மாதிரி புது பேனா வாங்கினாலுமே சென்டிமெண்டலா சில பேர்லாம் வந்து ஹால் டிக்கெட்டை கொண்டு போய் வச்சு படைச்சு அதுக்கப்புறமேட்டு தான் எக்ஸாம் எழுத போவாங்க. எஸ், ஃபைன், அதை உங்களோட நம்பிக்கை தாராளமா. ஸோ அப்படிங்கும்போது அதை அந்த பால் பாயிண்ட் பெண்ணை வந்து கொஞ்சம் ஹேபிச்சுவேட் பண்ணிக்கோங்க. சரியா? கொஞ்சம் எழுதி கொஞ்சம் பார்த்துங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் நம்ம பேனா வந்து ஜென்ரலா வாங்கணும்னு வச்சுங்களேன், முன்னாடிலாம் பேனா எழுதி பார்க்கதான்னு சொல்லிட்டு நம்ம பேரை தான் எழுதி பார்ப்போம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? யூபிஎஸ்சி ஹஸ்பண்ட் பாரத் அல்லது இந்தியா அப்படின்ற மாதிரிலாம் எழுதுவாங்க சில பேர். வாட் எவர் இட் இஸ், பட் யூ ஷுட் பி ஹேபிச்சுவேட்டிங் ஒரு பென். ஓகேவா? ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. பால் பாயிண்ட் பென் அப்படின்றது 2 எடுத்துக்கங்க. சரியா? 2 எடுத்துக்கங்க, ஒன்று மட்டும் வேண்டாம். சப்போஸ் அது, ஏன்னா உங்க பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிப்பு 2-3 வச்சிருப்பீங்க. எதையாவது ஒன்றுல போட்டுட்டு அங்கே போய் பதட்டப்பட்டு இருக்க வேண்டாம். சரியா? ஸோ அதனால ரெண்டு 2 பால் பாயிண்ட் பென் இருக்கிறது ஓகே. அதுல ஆக்சுவலி வந்து என்னன்னா ரொம்ப மைனூட்டா என்ன ஒரு 100 கொஸ்டின் தான், 100 + 80 கொஸ்டின் தான் நம்ம ஷேர் பண்ண போறோம். சரியா? ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹேபிச்சுவேட்டடா பென் வந்து வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் ஆதார் கார்டு. ஸோ கண்டிப்பா உங்களோட ஐடென்டிட்டிக்காக ஆதார் கார்டு அப்படின்றது கண்டிப்பா வேணும். சரியா? சில பேர் அந்த டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எந்த கார்டு கொடுத்துருக்கீங்களோ, எந்த ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதோட ஒரிஜினல் வந்து கையில் எடுத்துங்க, அவ்வளவுதான். சரியா? ரைட். ஸோ அடுத்து கேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் அந்த மாதிரி வச்சுருங்க. சரியா? ஏன்னா இதுல இப்போ நான் இந்த மீட்டிங் வந்து எப்படின்னா, இப்போ நீங்க வெளியூர்ல இருந்து எக்ஸாம் எழுதுறீங்க, இப்போ ரிமோட் ஏரியாஸ்ல அப்ளை பண்ணிட்டு அங்கேயே இருக்கீங்க, டவுனுக்கு வந்து ஹெட் குவார்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கானது. ஸோ அல்லது சென்னைக்குள்ளே இருக்கீங்க, ஸ்டடி ஹால் அல்லது ஹாஸ்டல்ல அல்லது வீட்டில் இருந்து தங்கிட்டு சென்னைக்குள்ளேயே நீங்கள் சென்டர் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராக்சிமலாக இருக்கு அப்படின்னாலும் ஓகே. பட் வாட் எவர் இட் இஸ், ஒரு 1000 ரூபாய் இல்லாட்டி மினிமம் ஒரு 500 ரூபாய்னாச்சும் கையில் வச்சுங்க. ஸோ எமர்ஜென்சிக்கு வந்து தேவைப்படும். என்ன ரீசன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் போகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த லொக்கேஷன் அது வந்து ரொம்ப தூரமாக இருக்கு அல்லது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஆட்டோவோ அல்லது காரோ வந்து புக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரியா? ஏன்னா மழை வேற வருது, நல்லா புரிஞ்சுங்க. இந்த சிட்டில எல்லாமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் நடக்கிறதுனால, எந்த சிட்டியா இருக்கட்டும், சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், இது எந்த சிட்டியா இருந்தாலுமே டெவலப்மெண்டல் இது நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை குழி தோன்றது, சரியா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்டர்நெட்டுக்காக கனெக்ஷன் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். ரூட்டை வந்து மாற்றி விட்டுருப்பாங்க, டியூ டு ஹெவி டிராஃபிக்னாலே இருக்கலாம், மழைனால அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால எக்ஸாம் சென்டரை நீங்க மெயினா பாருங்க, அது எங்க இருக்கு, அதுக்கு எப்படி போகணும், கனெக்டிவிட்டி என்ன அப்படின்றத விசாரிச்சுங்க. ஒன்று விசாரிப்பு மூலியமா அதை தெரிஞ்சுக்கலாம், இல்லை அப்படின்னா முத நாளே விசிட் பண்றது அப்படின்றது நல்லது. சரியா? முத நாள் அல்லது வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நீங்க விசிட் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில ஒரு சென்டரு, திருச்சியில ஒரு சென்டரு, அப்புறம் வேலூர்ல ஒரு சென்டரு, மதுரையில ஒரு சென்டரு, 4 சென்டர் இல்லையா? ஸோ இந்த 4 சென்டர் இருக்கு அப்படின்னா நீங்க இதை தவிர, இந்த சிட்டியை தவிர மற்ற இடங்கள்ல இருந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த சிட்டிக்குள்ள வந்தாகணும். அப்ப 2-3 பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த எந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிற்கும் அப்படின்ற கனெக்டிவிட்டி பாருங்க. ஏன்னா சில அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா புது புது பஸ் ஸ்டாண்ட்லாம் ஓப்பன் பண்ணிருக்காங்க. பஸ் இருக்கோ இல்லையோ புது புது பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அது திடீர்னு மாத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ அதனால அந்த எந்த கனெக்டிவிட்டி நீங்க போற அந்த இடத்துக்கு கனெக்டிவிட்டி மெயினா பாருங்க. இல்லை அப்படின்னா ரேபிடோ இல்லாட்டி ஊபர், ஓலா இந்த மாதிரியான இதை புக் பண்றதுக்கு பாருங்க. சரியா? அது வந்து உங்களுடைய இடத்த பொறுத்தது. ஏன்னா சில காலேஜஸ் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ல இருக்கும், இல்லாட்டி அவுட்டர்ல போட்டிருப்பாங்க, டிபெண்டிங் அப்பான் தி கேண்டிடேட்டோட பாப்புலேஷன். ஸோ அதனால புதுசா எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் இப்போ ஒரே பேர்ல ஸ்கூலும் காலேஜும் இருக்கும். சரிங்களா? மேப்ல பார்க்கும்போது வந்து இப்போ சென்ட் தாமஸ் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும், சென்ட் தாமஸ் காலேஜ்னு ஒன்று இருக்கும். நீங்க கூகுளில் போடும்போது சென்ட் தாமஸ் ஸ்கூல்னு சொல்லிட்டு அது பாட்டு ஆட்டோமேட்டிக்கா கூகுள் மேப்ல வரும். டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு அதுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு பக்கத்துல அந்த காலேஜ் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்கலாம். அதுவும் ஒரு காலேஜ் வந்து 4-5 இடத்துல கேம்பஸ் வச்சிருக்காங்க. இன்சிட்டி கேம்பஸ், அதுக்கப்புறம் அவுட்டர் கேம்பஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. அதனால எக்ஸாக்டா பின்கோடு போட்டு கேட்டுக்குங்க, இல்லாட்டி அந்த ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க, அதில் கால் பண்ணி கேட்டுக்குங்க. சரியா? அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பண்ண வேண்டிய வேலைகள். சரியா? நீங்க பாட்டுக்கு ஏன்னா இப்போ பிஷப் கீப்பர் ஸ்கூல் இருக்கும் திருச்சியில, பிஷப் கீப்பர் காலேஜும் இருக்கும். ரெண்டும் பக்கத்துல இருக்கனால பிரச்சனை கிடையாது. சப்போஸ் தூரத்துல இருக்கு அப்படின்னா அதை வந்து கரெக்டான வகையில நீங்க பின்கோடு போட்டு நீங்க தேடணும். சரியா? ஸோ அதை தேடி புதுசா இருக்கிறவங்க பாத்துக்கணும். ஓகே. ஸோ ஸோ அதுக்காக தான் கேஷ் கொஞ்சம் வச்சுக்கோங்க, மினிமம் ஒரு 500 வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அந்த அரைவல் லொகேஷன். ஸோ இந்த அரைவல் லொகேஷன் வந்து சென்னைக்குள்ள இருக்கிற மக்கள், சப்போஸ் நீங்க வந்து இந்த திருவான்மியூர், அதுக்கப்புறம் இந்த ராஜீவ்காந்தி ரோடு இருக்கு இல்லையா, இந்த ஐடி பார்க்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல மெட்ரோலாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. சென்னை ஃபுல்லா வந்து மெட்ரோ ஃபேஸ் வந்து போயிட்டு இருக்கிறதுனால நீங்க போற இடம் உங்களுக்கான அந்த சென்டர் எங்க இருக்கு அப்படின்றத மெயினா பாத்துக்குங்க. அந்த இடத்துல மெட்ரோ காரிடார் எது போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு டிராபிக் வந்து ஹெவியா இருக்கும், கன்ஜஸ்டடா இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா அங்க 8:30 இருந்தாகணும். அப்ப சில இடங்கள்ல இருந்து இப்ப சப்போஸ் நீங்க ராஜீவ்காந்தி ரோடு, ஐடி பார்க் ரோட்ல இருக்கக்கூடிய சென்டருக்குலாம் நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 6 மணிக்கே கிளம்பி ஆகணும். அண்ணா நகர்ல இருந்து ஒரு 6 மணிக்கு, சப்போஸ் அண்ணா நகர்ல இருந்து கிளம்புறீங்க அப்படின்னா சென்னை அண்ணா நகர்ல இருந்து நீங்க ஒரு 6 மணிக்கே கிளம்புற மாதிரி இருக்கும். சொல்லுது புரியுதா? ஸோ அதனால ஏன்னா டிராபிக் அதிகம், அதனால நீங்க மேப்ல மட்டுமே பார்த்துட்டு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அந்த ரூட்ல ஒரு தடவை டிராவல் பண்ணிட்டு வர்றது நல்லது, முத நாள் போயிட்டு பார்த்துட்டு வர்றது நல்லது, இல்லாட்டி விசாரிச்சுக்கிறது நல்லது. கண்டிப்பா இமயம் பண்ண முடியுதா? ஸோ இந்த மெட்ரோ காரிடார் போறதுனால சென்னையில அங்கங்க இந்த மாதவரம், இந்த மாதிரி திருமங்கலம், இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய டிராபிக் எல்லாம் நேரோ டவுன் ஆயிடுச்சு. அந்த ரோடு எல்லாமே நேரோ
இருக்கு. ஸோ அதனால அது கொஞ்சம் முன்னாடியே கிளம்புற மாதிரி பார்த்துக்குங்க. சரியா? நீங்க உடனே இங்க கால்குலேட் பண்ணிட்டு இங்க இருந்து இங்க 10 நிமிஷம் இங்க 10 நிமிஷம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுவும் மிக முக்கியமா கார்பரேஷன் பஸ்ல போற மக்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உஷாரா இருங்க. சரியா? என்ன ரீசன் அப்படின்னா பஸ்ஸோட கனெக்டிவிட்டி இப்போ ஒரே பஸ் போறதுன்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் கனெக்டிங் பஸ் அப்படின்னா வந்துட்டு நீங்க இறங்கி வெயிட் பண்ற டைம்லாம் நீங்க கால்குலேட் பண்ணணும். நீங்க ஒருவேளை அங்க கிடைக்கும் ஃபெமிலியரா கிடைக்கும்ன்ற மாதிரி போயிட்டு அங்க போய் பஸ் கிடைக்கல, லேட் ஆகுது, டிலே ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பதட்டம் துத்திக்கும். சரியா? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர் தனிப்பட்ட முறையில ஒரு சின்ன கேப் அரேஞ்ச் பண்ணி போறது அப்படின்றது பெட்டர். இல்ல ஒரு கிலோமீட்டர் நான் நடந்தே போயிடுவேன் அப்படின்னாலும் ஓகே, பிரச்சனை கிடையாது. ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். அது வெளியூர்ல இருந்து வர்ற மக்கள் சப்போஸ் நீங்க கன்னியாகுமரியில இருந்து மதுரைக்கு எக்ஸாம் எழுத வரணும் அப்படின்னா நீங்க முத நாள் நைட்டே வந்துட்டு ஒரு அங்க தங்கிக்கிறதுன்றது நல்லது. இப்ப திருவண்ணாமலையில இருந்து வர்றீங்க, கிருஷ்ணகிரியில இருந்து வந்து வேலூர் வர்றீங்க, கிருஷ்ணகிரி to சென்னை வந்து நீங்க எழுதுறீங்க, அந்த மாதிரி ரொம்ப லாங் டேர்ம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க முத நாளே வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எழுத போறது நல்லது. சரிங்களா? ரேதர் than டிராவலிங் டூரிங் நைட். சரியா? ஸோ அதனால அதை வந்து மெயினா பாத்துக்குங்க. ரயில்ல ஏதாவது டிக்கெட் எது புக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்றத பாருங்க. சரியா? கன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பேக்கப்புக்காக பஸ் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. அதாவது பஸ்னா பஸ் டிக்கெட் புக் பண்றது அந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. இது டிபெண்டிங் அப்பான் உங்களோட லொகேஷன். அதையும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா இவ்வளவு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மினிட் எல்லாம் படிச்சுட்டு கடைசியா ட்ரெயின்ல வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாது. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லி போகாம விட்டுருவீங்க. மழை வரும் கிளம்பும் போது, இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு. அதனால இதெல்லாம் வராத மாதிரி ஐ மீன் இந்த இது வந்தாலுமே அதை மேனேஜ் பண்ற மாதிரி பாத்துக்கங்க. அவ்வளவுதான். சரியா? ரைட். இப்போ இதெல்லாம் சொல்றது வந்து என்னன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து கேண்டிடேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டா போனது, மிஸ் பண்ணது, இதெல்லாம் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கேண்டிடேட் இருந்து வர்ற அந்த கன்சர்ன்ஸ், கிரீவன்சஸ். ஸோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் நான் உங்ககிட்ட டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்குங்க. லெத்தார்ஜிக்கா இருக்க வேணாம். டோன்ட் டேக் இட் கிராண்டட். சரியா? ரைட். ஸோ அரைவல் லொகேஷன் அப்படின்றது அதான். சரியா? அரைவல் லொகேஷன் மிக முக்கியமா நீங்க மெயினா பாத்துக்கணும். கூகுள் மேப்ல ப்ராப்பரா பாத்துக்கணும், பின்கோடு போட்டு. சரியா? அதுக்கப்புறம் அந்த ரூட் வந்து கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ வெளியூர்ல இருந்து வர்றவங்க முன்னாடியே ஒரு நாள் தங்கிட்டு போற மாதிரி பாத்துக்கங்க. ஓகே. அடுத்தது ஹேண்ட் கீ, கர்ச்சீஃப்னு சொல்றோம் இல்லையா? அந்த கர்ச்சீஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 2 கர்ச்சீஃப் 3 கர்ச்சீஃப் எடுத்துங்க. ஏன்னா நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. இப்போ மே மாசம் வேற. சரியா? ஸோ அப்போ ஸ்கூலு காலேஜ் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கும். நிறைய டஸ்ட் ஆஃப் இருக்கும், டஸ்ட் இருக்கும் நீங்க எழுத போய் உட்கார்ற டேபிள்ல. அதனால அதை வந்து வைப் அவுட் பண்ணிட்டு உட்கார மாதிரி இருக்கும். இல்லாட்டி அந்த ஓஎம்ஆர்ல வந்து டஸ்ட் போடும். சரியா? அதனால பெட்டர் 2 3 கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டீங்க. 2 கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஒன்று உங்களுக்கு, ஒன்று டேபிளுக்கு அந்த மாதிரி வச்சு விட்டு கிளீன் பண்ணிட்டு உட்கார்றதுக்காக ஒரு 2 கர்ச்சீஃப் எடுத்துக்கணும். ஓகே. ஏன்னா இது எங்க சிக்கலாகும் அப்படின்னா இப்போ அதான் மழையும் அடிக்குது, வெயிலும் அடிக்குது. சரிங்களா? ஒரு குடை கொண்டு போனோம்னா அதுலயே மழை பெய்யுது, அதுலயே வெயில் அடிச்சுக்குது, நம்ம குடை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ அதுக்காக நம்ம ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து ஒரு ரெண்டு எடுத்துங்க. ஓகே. ஏன்னா இது வந்து டெஸ்க் துடைக்கிறது கண்டிப்பா வந்து வேணும். சரியா? சில பேர் டஸ்ட் அலர்ஜிலாம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. கிளாஸ் ரூம்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்காக மட்டுமே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதனால கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த கர்ச்சீஃப். அடுத்து நியூஸ் பேப்பர் அப்படின்றது இது எதுக்கு அப்படின்னா மதிய நேரம் ஃப்ரீ டைம்ல நீங்க ஒரு சின்னதா ஒரு டவல் அல்லது வந்து சின்ன ஷீட் மாதிரி எடுத்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க மதிய நேரத்துல அந்த எக்ஸாம் கேப் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு செகண்ட் எக்ஸாமுக்கும் GS1 அண்ட் GS2க்கு இடையில ஒரு டைம் இருக்கு இல்லையா? அந்த டைம்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒன்று பெட்ஷீட் மாதிரி கொஞ்சம் சின்னதாக எடுத்துட்டு போய்க்கிங்க. மரத்தடி நிழல் இருக்கும், அங்கே போய் உட்கார்றதுக்கு. சரியா? இல்லாட்டி ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்கும், அங்கே விரிச்சு போட்டு உட்காந்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து போய்க்கிங்க. சரிங்களா? அந்த மாதிரி எடுத்து போயிட்டீங்கன்னா அது சும்மா உட்கார்றதுக்கு. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. ரிலாக்ஸ் பண்ணி படிக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா அதுல இருந்து வரப்போறது கிடையாது. சரியா? எக்ஸாம் இன்னைக்கு வரப்போற நியூஸ் பேப்பர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து வராது. அந்த அளவுக்குலாம் கொண்டு போவேனா. சும்மா ரிலாக்ஸுக்காக மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி மைண்டை ஃபோக்கஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். சரியா? ஏன்னா மதிய நேரத்துல சில பேர் வந்து டீசாட்டுக்கான விஷயங்கள் எல்லாமே பார்ப்பீங்க. அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். ஓகேவா? ஸோ மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க இது மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இது எதுக்குன்னா ஜஸ்ட் உட்கார்றதுக்காக, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஃபுட்டு. மெயினா வந்து என்ன அப்படின்னா அதாவது எக்ஸாமுக்கு போகும்போது, சரியா, டில் எக்ஸாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டில் எக்ஸாம் வரைக்கும் ரொம்ப ஹெவி ஃபுட் எதுவும் சாப்பிடாதீங்க. ரொம்ப லைட் ஃபுட் அந்த மாதிரி எடுத்துங்க. எப்பயும் போல இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துங்க. புது ஃபுட்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டேமா நல்லா சிவில் சர்வீஸோட பிலிம்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சு முடிச்சிட்டேன், நான் இன்னைக்கு போயிட்டு ஹோட்டலில் ஒரு குடி பிடிக்கிறேன் அப்படின்னு பிடிக்காதீங்க. சரியா? ஸோ அதனால அதெல்லாம் எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே.
ஸோ அதனால ஃபுட் அப்படின்றது எக்ஸாமுக்கு போற அன்னைக்கு 8 மணிக்குள்ள சாப்பிட்ருங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா 8 மணிக்குள்ள சாப்பிடணும். கண்டிப்பா பொங்கல் வேண்டாம். சரிங்களா? பொங்கல் வச்சிட போறாங்க. ஐ மீன் ஓகேவா? ஸோ நீங்களும் பொங்கல் வச்சிடக்கூடாது, அதுவும் பொங்கல் அவங்களும் ஐ மீன் பொங்கலும் வந்து உங்களோட ஃபுட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பொங்கல் வச்சிடக்கூடாது. சரியா? ஸோ அதனால அது பெரிய லெவல்ல தூக்கத்தை உண்டு பண்ணும். அதனால காலையில பொங்கலை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஹெவி ஃபுட் அவாய்ட் பண்ணிடுங்க. ஹெவியா சாப்பிடக்கூடாது. சரியா? லைட்டா மட்டும் சாப்பிட்டு போங்க. அதை பத்தி நான் கொஞ்சம் டீடைலா சொல்றேன். அதே மாதிரி மதியம் வந்து தயிர் சாதம் வேண்டாம், ஃபுல் மீல்ஸ் அப்படின்றது வேண்டாம். சரியா? அது ஏன்றத டூரிங் எக்ஸாம்னு சொல்லிட்டு தேர்ட் செக்மெண்ட் இருக்கு, அதில் நான் சொல்றேன். ஓகே, அடுத்து அம்பர்லா எடுத்துங்க மக்களே. சரியா? ஸோ இது வந்து அம்பர்லா ரொம்ப முக்கியமா இருக்கு. சரிங்களா? ஏன்னா சப்போஸ் ஒன்று ரெயின் கோட் இருக்கணும், இல்லை அப்படின்னா அம்பர்லா இருக்கணும். ஏன்னா போகும்போது திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை வருது. இது தமிழ் பாடல்ல வர்ற மாதிரி. சரியா? பெரிய ஒரு இது ஒன்று ஃபைட் சீன் போயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தோம்னா அப்படியே காமெடி சீன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கும். அது மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருக்கு கிளைமேட்டு. அதனால கொஞ்சம் அம்பர்லா எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா ரெயின் கோட் எடுத்துக்கங்க. சரியா? தூக்குறது கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு, அம்பர்லா எங்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா ரெயின் கோட் அந்த மாதிரி இருந்து பெட்டர். ஏன்னா கிளைமேட் எந்த ஊர்ல இப்ப தமிழ்நாட்டுல திடீர்னு போராடிக்க அங்கங்க மழை வருது. ஸோ அதனால அதுக்கு இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அம்பர்லா இஸ் பெஸ்ட். ஏன்னா அதுக்கு ஒருவேளை அது எடுத்துட்டு போகலன்னா நனைஞ்சு போயிட்டு, சரியா, ஏற்கனவே ஸ்வெட் இருக்கும், ஸ்வெட்டோட சேர்த்து ரெயின் ஸ்வெட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். அது தேவையில்லாத வேலை. சரியா? அதனால நனைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா அதுலயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால அந்த அம்பர்லான்றதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மஸ்கிட்டோ மெனாஸ். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா எல்லாம் ஸ்கூலு காலேஜ்லாம் வந்து பூட்டி இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணா நீங்க மட்டும் போக மாட்டீங்க, மஸ்கிட்டோவும் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்காக உள்ள வரும். ஓகே, ஸோ அது வந்து கொயிட்டாலாம் இருக்காது. அது ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா கடிச்சிக்கிட்டு, சரியா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் வந்து என்னன்னா இந்த ஓடோமாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா காலில் சாக்ஸ் அந்த மாதிரி வந்து போட்டுக்குங்க. சரியா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லிட்டரலி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றது. சரிங்களா? ஏன்னா அது நீங்க ஒன்று ஜிஎஸ்ல வந்து போட்டுட்டு இருப்பீங்க, அது என்னடானா காலில் பாட்டு கடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பெரிய சிக்கலை உண்டு பண்ணும். அதனால சாக்ஸ் போட்டு போறது பெட்டர். இல்லை அப்படின்னா ஓடோமாஸ் மாதிரி வந்து எடுத்துங்க கையில. சரி, ஏன்னா கவனம் சதுரும். ஏன்னா நீங்க இவ்வளவு நாளா படிக்கிறீங்க, ஒரு இந்தியாவோட டாப் மோஸ்ட் எக்ஸாமுக்காக நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்ற போது உங்களுக்கு அது ரொம்பவே பொறுப்புள்ள தனமா வந்து நீங்க எழுதணும். சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி போயிடக்கூடாது. சரியா? இது நினைக்கிறதுக்கு சாதாரணமா இருக்கலாம். அதிகபட்சம் நீங்க இங்க பாருங்க, இதுல மினிமல் நம்ம என்ன கொண்டு போகணும் அப்படின்னா, கண்டிப்பா மினிமல் நம்ம ஹால் டிக்கெட்டு, ஆதார் கார்டு, பிளாக்மேன் பென் அப்படின்றதான் மினிமல். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளோ எசென்சியல் அப்படின்றது இருக்கு. சரியா? ஏன்னா இதனால எக்ஸாம் மிஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. புரியுதா? ஸோ அதை எதுவுமே மிஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக நான் கலெக்டிவா நான் அந்த இடத்துல சொல்றேன். புரியுதா? ரைட். ஓகே. ஸோ மஸ்கிட்டோவுக்காக, அதை எதிர்க்கிறதுக்காக மஸ்கிட்டோ இந்த ஓடோமாஸ் இல்லாட்டி சாக்ஸ் அந்த மாதிரி போட்டுங்க. அடுத்து பாலித்தீன் கவர் ஃபார் மொபைல். ஒன்று மொபைல் கவர் வந்து மலையில நனையாம வச்சுக்கிறதுக்காக எடுத்துங்க, இல்லைன்னா பாலித்தீன் கவர் வந்து எடுத்துங்க. சிம்பிளா. ஏன்னா எல்லாத்துட்டையும் மொபைல் கவர் இருக்காது மலையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு. அதனால பாலித்தீன் கவர் மாதிரி ஒன்று எடுத்துங்க. கண்டிப்பாக வேணும் பாலித்தீன் கவர். சரியா? ஏன்னா திடீர்னு போயிட்டு பஸ்லயோ கார்ல இருந்து இறங்கி நீங்க போயிட்டு நடக்கும்போது திடீர்னு மழை வந்துடும், மொபைல் நனைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு பயம். இப்போ வந்து என்னன்னா, இப்போ வந்து மழை அப்படின்றது பிடிக்காம போயிடுச்சு நிறைய பேருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இவங்களே நனையணும்னு சொல்லி நினைச்சாலும் கேட்ஜெட்லாம் இருக்கிறதுனால மழை நனையக்கூடாது, இயர்போன் இருக்குது, மொபைல் இருக்குது, நான் எப்படி நனையிறதுன்னு சொல்லிட்டு அப்படி மாறிடுறாங்க. திரைப்படத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா டக்குன்னு நனையிறாங்க. நம்ம திடீர்னு போய் அந்த மாதிரி நனைஞ்சோம்னா மொபைல் நனைஞ்சு போயிடும், டோட்டலா பிளாக் அவுட் ஆயிடும். அதனால எல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்காக நீங்க கவர் எடுத்துங்க. சரிங்களா? மினிமம் பாலித்தீன் கவர் வந்து கண்டிப்பா ஒன்று வேணும் மொபைலுக்காக. ஏன்னா என்ன சிக்கல் அப்படின்னா, நம்மளால கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிக்கிறது ஆன்லைன்ல, மெட்டீரியல் எல்லாமே ஆன்லைன்ல வச்சுக்கிட்டு ஹால் டிக்கெட், லொகேஷன் இதெல்லாமே மொபைல்ல தான் வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த நேரத்துல போயிட்டு மொபைல் ஏதாவது ஆஃப் ஆச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கல் ஆயிடும். சரியா? அதுக்கப்புறம் மைண்ட் அதுல இருக்காது. ஐயோ ஸ்கிரீன் போயிடுச்சா, டிஸ்பிளே போயிடுச்சா, இது எப்போ கொடுக்கறது, எவ்வளவு செலவாகும் அப்படின்றதுலயே வந்து மைண்ட் போயிடும். அதனால கொஞ்சம் ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி ரெயின் ப்ரொடெக்டர் பண்ண வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து செப்பல். சரியா? ஸோ
ஸோ எக்ஸாம் எழுத போகும்போது ஃப்ரீயா செப்பல் போட்டு போறதுன்றது பெட்டர். சரியா, சாக்ஸ் போட்டுக்கிட்டு இல்லாட்டி சாக்ஸ் அங்க போய் கூட போட்டுங்க, செப்பல் போட்டு போறது உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். இல்லாட்டி ஷூவை மாட்டி கட்டி அதெல்லாம் இன்டர்வியூ போகும்போது பார்த்துக்கலாம். சரியா, ஓகே. ஸோ கேஷுவலான ஒரு ட்ரெஸ்ஸிங், நார்மலா ட்ரெஸ்ஸிங் அப்படின்றது ஒரு ஆக்வர்டா இல்லாம நீங்க சாதாரணமா ஒரு டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு பேண்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த கிளாத்திங் அப்படின்றது ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. செப்பல் போட்டு போறது பெட்டர். சரியா, ஷூ போட்டு ரொம்ப நான் டக்கின் பண்ணிட்டு டையெல்லாம் கட்டிட்டு போகணும்லாம் அவசியம் இல்லை. அந்த மாதிரி அவங்க மேண்டேட்டும் பண்ணல. சரியா, ஏன்னா சில பேர் பார்க்கலாம், புதுசா எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் எழுத வர்றவங்களாம் ரொம்ப அப்படியே ரொம்ப இதா போவாங்க. போறது தப்பு கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்துட்டு உங்களுடைய ஃபங்க்ஷனை பாதிக்க கூடாது, அதுக்காக நான் சொல்றேன். ரொம்ப போய் அங்க உட்காந்துக்கிட்டு, ஏன்னா நீங்க 2 மணி நேரம் அங்க உள்ள உட்கார போறீங்க. சரியா, அதுல வந்து இறுக்கமா இருக்கக்கூடாது. ரொம்ப இறுக்கமான ட்ரெஸ் எல்லாம் வந்து போடுறீங்க அப்படின்னா அதுவே ஒரு அன்கம்ஃபர்டா இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் கிரியேட் பண்ணும். மைண்ட் அதுலதான் இருக்கும். சரியா, அதனால அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளா போனாலே போதும். சரியா, இல்ல சார் நான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இப்போ நான் வந்து இதுல எய்ம் பண்ற இந்த டாபிக்ல இந்த பாயிண்ட்ல எய்ம் பண்றது நீங்க போறக்கூடிய அட்டையர்ஸ், ட்ரெஸ், இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கணும். அதை விட்டு ரொம்ப டைட் பேக்கடா வந்து இருக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கும்ன்றதுக்காக நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் யுவர் ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் அப்படின்னா யூ கேன் வியர் எனிதிங் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஓகே, ரைட். அடுத்து வாட்டர் பாட்டில். சரியா, கண்டிப்பா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க. வாட்டர் பாட்டில் வந்து மவுத் வந்து சின்னதா இருக்கிற மாதிரியான வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க. சரியா, நம்ம யூஸ் பண்ற வாட்டர் பாட்டில் அப்படின்றது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி யூஸ் இருக்கு இல்லையா, ரிப்பீட்டட் யூஸ் பண்றது அப்படின்றது ஜென்ரலா மவுத் பெருசா இருக்கும், அதை எடுத்துட்டு போக வேண்டாம். சரியா, வாட்டர் பாட்டில் சின்ன மவுத்தா இருக்கிறது, சரிங்களா, அதை 10 ருபீஸ் பாட்டில் 20 ருபீஸ் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு போறதுன்றது பெட்டர், வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். சரியா, என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க பெரிய வாட்டர் பாட்டில் கொண்டு போகும்போது தண்ணி எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா மேலெல்லாம் கொட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு பதட்டத்துல. சரியா, அதனால வாட்டர் பாட்டில் வந்து சின்ன மவுத்தா இருக்கிறத எடுத்துட்டு போங்க, ஃபில் பண்ணி எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி அதை வந்து எக்ஸாம் எழுதும் போது கீழே வச்சுக்கணும். டெஸ்க்ல வந்து வைக்கக்கூடாது, பெஞ்சில் வைக்கக்கூடாது, நம்ம உட்கார்ற பெஞ்சிலையோ நம்ம எழுத போற அந்த டெஸ்க்லயோ வந்து வைக்கக்கூடாது, கீழே வச்சுக்கணும். நம்மளோட காலடியில பக்கத்துல வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரியா, ஆமா, நீங்க குடிச்சிட்டு கீழே தான் வைக்கணுமா ஒழிஞ்சு டேபிள்லயே இதுலயே வச்சீங்கன்னா சாஞ்சிரும். பதட்டத்துல நகரும் போது, எந்திரிச்சு பேப்பர் வாங்கும் போது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பெரிய டோட்டலா அப்புறம் நீர்ல மூழ்கி போயிடும். ஐ மீன் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுரும். அதனால கீழே தான் வைக்கணும் வாட்டர் பாட்டில், ஞாபகம் வச்சுங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க, பட் கீழே வைங்க, குட்டி வாட்டர் பாட்டில். அடுத்த மொபைலை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கிங்க. முத நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கிங்க. முடிஞ்சா பவர் பேங்க் எடுத்துங்க. பவர் பேங்க் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா மதிய நேரத்துல ஏதாவது ஃபார்முலாஸ் இதெல்லாம் வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா மொபைல் ஃபுல் சார்ஜ் வந்து வச்சுக்கோங்க. சரியா, சார்ஜ் வந்து முத நாள் நைட் வந்து பிளக்கை போட்டு சார்ஜ் ஏறுதான்னு சொல்லி பார்த்துட்டு போங்க. சரியா, நிறைய மக்கள் வந்துட்டு பின்ன சரி விட்டுட்டு அப்படியே விட்டுறது சுவிட்ச் போடாம. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காலையிலைக்கும் அதே தான் இருக்கும். என்னடா அது ஒரே மாதிரி தானே இருக்கு நம்ம லைஃப் மாதிரி, அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா, அதனால கண்டிப்பா அதை வந்து என்ஷூர் பண்ணிக்க. சரியா, 100% வந்து மொபைல் ஃபுல் சார்ஜா வந்து வச்சுங்க. ஓகேவா? ஆமா. அடுத்து பைக்கு, கார் டயர் ப்ரெஷர், பெட்ரோல்லாம் பார்க்கணும். சரிங்களா, பைக்ல போறீங்க அப்படின்னா மெயினா பஞ்சர் ஆயிடக்கூடாது. முத நாள் வந்து கார்ல, ஐ மீன் பைக்லயே கார்லயே போறீங்க அப்படின்னா பெட்ரோல் இருக்கா ஃபுல்லா. சரியா, ஒண்ணு. ஏன்னா இந்த ஒரு வாரம் நல்லா ஃபுல் ஃபிளஜ்டா படிக்கிறேன்றதுக்காக லீவ் போட்டு உட்காந்து படிக்கிறது. சரியா, வண்டியை வந்து டூ வீலரை ஆன் பண்ணாம ஒரு வாரம் வச்சிருந்தீங்க, அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. சரியா, இட் நீட்ஸ் மோர் டைம். சரிங்களா, அதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். ஸோ அதனால வந்து நீங்க அதை மெயினா, ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ டூ வீலர் அப்படின்னா காரோட பைக்கோட டயர் ப்ரெஷர் பார்த்துங்க, பைக்ல பெட்ரோல் இருக்கா அப்படின்றத மெயினா பார்த்துங்க. சரிங்களா, கார்ல போற மாதிரி இருக்கீங்க அப்படின்னாலுமே, ஓன் கார்ல பிரைவேட் கார்ல போறீங்க அப்படின்னாலுமே உங்களோட கார்ல டயர் ப்ரெஷர் பிளஸ் வந்து பெட்ரோல் இருக்கா எனஃபா இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. சரியா, மிக முக்கியமா பைக் சாவியை வந்து முத நாள் வந்துட்டு ஹால் டிக்கெட்டோட சேர்த்து வச்சிருங்க. சரியா, கண்டபடி எங்கனாச்சும் கொண்டு போய் தொங்க விட்டுறது இல்லாட்டி பாக்கெட்ல போட்டுறது, சரியா, அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். ஸோ அதனால அந்த நேரத்தை தேட முடியாது. காலையில முத நாள் நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதனால பைக்ல நல்லா பெட்ரோல் போட்டுங்க. கார்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா டயர் ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணிக்கங்க. ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. முத நாளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ரன் பண்ணி வச்சுங்க.
கடைசி நேரத்தில் அதுக்கப்புறம் சில பைக்லாம் வந்து இந்த கியர்லெஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஐ மீன் ஸ்டிக்கர் இல்லாத பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணி, ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா பேட்டரி வந்து ட்ரெயின் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து ஸ்டார்ட் ஆகாது. யாராவது தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தள்ளி விடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. சரியா, நம்ம கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னா முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரியா, ரைட். முதல் நாள். அடுத்தது இந்த ஃபோர் எய்ட் பர்சன்ஸ், இந்த ஸ்பெக்டேக்கல் கண்ணாடி போடுற மக்களுக்கு. சரியா, கண்ணாடி போடுற மக்கள் வந்துட்டு ஆக்சுவலி யூ ஷுட் பி கிவிங் மோர் ரெஸ்பெக்ட் டு த பீப்புள் ஹூ ஆர் வேரிங் ஸ்பெக்டேக்கல்ஸ் பிகாஸ் தே ஆர் பெய்டு டு சி யூ. தே ஆர் பேயிங் டு சி யூ. கண்ணாடி வாங்கி கண்ணில் போட்டுக்கிட்டு உங்களை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூ ஷுட் பி கிவிங் மோர் ரெஸ்பெக்ட், இல்லையா? ஆமாம், இதான் சொன்னேன். ரைட். என்ன அப்படின்னா இந்த ஸ்பெக்டக்கிள்ஸை வந்துட்டு உடைக்கிறதுல பல விதம் இருக்கு. அதுல வந்து தூங்கும்போது உருண்டுட்டு உடைக்கிறதுலாம் இருக்கு. தூங்கும்போது அப்படியே கழட்டி வச்சுட்டு தூங்குறது, அப்புறம் அது மேலே உருண்டுறது, அப்புறம் டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடும். அதனால இந்த கண்ணாடி போடுற மக்கள் வந்துட்டு கண்ணாடி கொஞ்சம் பத்திரமா எடுத்து வைங்க முத நாள். சரியா, ஸோ அதனால இந்த கான்டாக்ட் லென்ஸ் போடுறவங்களாம் அதை கொஞ்சம் பத்திரமா எடுத்து வைங்க. சரியா, அது ஏனோ தானோன்னு அங்கேயே போட்டுறாதீங்க. கொஞ்சம் பத்திரமா எடுத்து வச்சிங்க அப்படின்னா பெட்டர். இல்லைன்னா அது இது வந்து ஒரு பயத்தை கண்ணில் காட்டிடும். புரியுதா? ஆமா, அதனால கொஞ்சம் பார்த்துருங்கன்னு சொல்றேன். ஓகே. ஆமா, அதுக்கப்புறம் வந்து ஜுவல்ஸ்லாம் வந்து எதுவும் இது பண்ண வேண்டாம். ஜுவல்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்றதுனால அதை கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வேர் பண்ணாம போங்க. ஒன்றும் அங்கே ஒன்றும் இதுக்கு நடக்கிறது இல்லை. சரிங்களா, ஒரு பெரிய ஈவெண்ட்லாம் நடக்கிறது இல்லை. ஜுவல்ஸ்லாம் எடுத்துட்டு போறீங்க, அப்படி போட்டு போறீங்க அப்படின்னா சப்போஸ் அது மிஸ் ஆகுது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்டுவர்ட் இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா மனசு அதிலேயே தான் இருக்கும். அது எக்ஸ்பென்சிவ் அப்படின்றதுனால. ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் வேர் பண்ணாம பிளைனா போறதுன்றது பெட்டர். சரியா, அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். சரியா, அதனால கொஞ்சம் இந்த ஜுவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. சரியா, ஏன்னா அது எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால ஏதோ ஒன்று அன்டுவோடு நடந்துச்சு அப்படின்னா அதுல தான் மைண்ட் இருக்கும். ஓகேவா? ஆமா. அடுத்தது ஃப்ரீ கிளாத்திங். சரிங்களா, அதாவது ரொம்ப டைட்டா போடாம ஒரு காட்டன் அந்த மாதிரி ஃபேப்ரிக்ல நீங்க போட்டுக்கலாம். சரியா, ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஃப்ரீ ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி போட்டுங்க. ஓகேவா, ரொம்ப இறுக்கி பிடிக்க கூடாது. உட்காந்தீங்கன்னா நீங்க கம்ஃபர்டபுளா உட்காரணும் அப்படின்ற மாதிரியான கிளாத் வந்து ரெடி பண்ணிங்க. உங்களோட ட்ரெஸ் ஏதாவது இருக்குன்னா அதை போட்டுங்க. ரொம்ப ஃபேஷன் ஷோக்கெல்லாம் போற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்க வேண்டாம். சரி, ஏன்னா இது வந்து இன்டெலெக்சுவலுக்கான எக்ஸாம். இது வந்து ஃபேஷன் ஷோவோ அல்லது வந்து மூவிக்கான ஆடிஷனோ கிடையாது. அதனால அந்த கிளாத்திங் மட்டும் ரொம்ப டைட்டா இல்லாம இறுக்கமா இல்லாம பாத்துங்க. தட் இஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஓகே, காட்டனா இருக்கிறதுன்றது பெட்டர். ஓகே, ரைட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து எக்ஸாம் பேடு. சரியா, முடிஞ்சா எக்ஸாம் பேடு வந்து எடுத்துட்டு போங்க. ஏன்னா அங்க உங்களுக்கு வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயரத்துல இருக்கலாம். சரியா, ஸோ உங்க பிசிக்கல் ஹைட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரியபிள் ஆகும். அதே மாதிரி அங்க இருக்கிறதுன்றது ஸ்கூல்ல அல்லது காலேஜ்ல உங்களுக்கு சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பர்னிச்சர் அப்படின்றது வேரியபிள் ஹைட்ல இருக்கும். சரிங்களா, நீங்க இது நாள் வரைக்கும் ஒரு சேர் ஒரு டெஸ்க்ல உட்காந்து பழகி இருந்திருப்பீங்க. சரியா, அங்க போய் உட்காரும் போது உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையா இருக்கும். சரிங்களா, சில பேருக்கு கால் எட்டாது. சரியா, ஸ்டூல்ல உயரமா ஏறிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்தரத்துல தொங்கிட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். சரியா, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குள்ளமா இருக்கும். சரிங்களா, ஏதோ ஷேர் ஆட்டோவில் பேக் சைடு உட்காந்துட்டு போற மாதிரி ரொம்ப குறுகிட்டு இறுக்கிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த எழுதுறது கொஞ்சம் பாதிக்கலாம். ஸோ அதனால எக்ஸாம் பேட் வந்து கொண்டு போறது அப்படின்றது நல்லது. ஒருவேளை அது வேணாம் அதெல்லாம் எடுத்து வெளில வச்சிருங்கன்னா அங்கனக்குள்ள நீங்க வச்சுட்டு ரெடி டெஸ்க் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா சப்போஸ் சில இடங்கள்ல வந்து ஃப்ளோர் ப்ராப்பரா இல்லை, டெஸ்க் வந்து அதோட லெக்ஸ் எல்லாம் ஏசிமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னா சீசா ஆடும் அந்த இடத்துல. சரிங்களா, நீங்க இந்த பக்கம் போட்டு வச்சுவீங்க, அவன் யாரோ ஒருத்தர் அந்த பக்கம் இருப்பான். சரிங்களா, அவன் இப்படி பார்ப்பான். சரிங்களா, ஜி இல்ல ஜி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் சரியா இந்த பேட்ச் ஒர்க் பண்ற மாதிரி பண்றதெல்லாம் அதுக்கு நேரம் இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த எக்ஸாம் பேட் கொண்டு போறது நல்லது மெயினா. ஏன்னா அந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆக்சுவலி டேபிள்லாம் வந்து ஒழுங்கா இருக்குமா அப்படின்றது தெரியாது. சரிங்களா, பர்னிஷ்டா பினிஷ்டா அப்படின்றது தெரியாது. சில கல்வெட்டுகள் மாதிரி டேபிள்ல சில கல்வெட்டுகள்லாம் அந்தந்த ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே இருக்கும். நிறைய மாணவர்கள் வந்து படிக்கிற காலத்துல கல்வெட்டுலாம் எழுதி வச்சிருப்பாங்க. இது வந்து டேபிள் வெட்டு, மேசை வெட்டு. சரியா, அதை வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க மார்க் பண்ணும்போது டபக்குன்னு உள்ளார போயிடக்கூடாது. சரியா, ஸோ அதுக்காக நீங்க பாத்துக்கங்க. அது கொஞ்சம் நீங்க ஒருவேளை உட்கார்ற அந்த டேபிள் அண்ட் சேர் வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஃபைன், பிரச்சனை கிடையாது.
இல்ல ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா இன்விஜிலேட்டர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா தே வில் சேஞ்ச், தே வில் டூ சம் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது உங்களோட பேக் எடுத்துட்டு போறீங்க இல்லையா, அந்த பேக்ல வந்து நேமு ஃபோன் நம்பரு அப்படின்றத எழுதி வச்சுங்க. ஒரு சின்ன சீட்ல எழுதி அதுக்குள்ள போட்டுருங்க. சரியா? ஏன்னா நீங்க போன உடனே இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல பேக் வைக்க சொல்லுவாங்க. அதாவது சில இடங்கள்ல சில ஹால்ஸ்ல வந்துட்டு நீங்க சில ஸ்கூலு காலேஜ்ல வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும் இல்லையா, அதுல எந்த ஹாலில் எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த ஹாலுக்கு வெளியில வைக்க சொல்லுவாங்க. சில எக்ஸாம் சென்டர்ல வந்து பர்டிகுலரா அவங்களே அரேஞ்ச் பண்ணி ஒரு மூலையில ஒரு ஒரு இடத்த வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதுல வந்து செல்லை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால கூட்டத்துல நீங்க வைக்கும்போது பேக் மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சப்போஸ் அதை தவிர்க்கிறதுக்காக உங்களோட பேரு, உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பரு பிளஸ் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், சரியா, அதை எழுதி வச்சிருந்து உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க சப்போஸ் அந்த கார்டியன் வந்துட்டு நீங்க பேக் மாறி போச்சுனாலும் அவங்க கால் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக இதை நீங்க அதை பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நடக்கிறது. ஏன்னா பேக் மாறி போச்சு எப்போ GS 1 முடிச்சுட்டு வெளியில வருவாங்க சாப்பிட்றதுக்காக. சரிங்களா? முடிச்சுட்டு வெளியில வந்து பேக் எடுப்பாங்க. பேக் எடுக்கும்போது பேக் மாறி போச்சுன்னா அதுவே ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணும் சிசாட்டுக்கு. ஏற்கனவே சிசாட் ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப இதெல்லாம் ஒருவேளை இதுல ஏதாவது சிக்கல் வந்துச்சு அப்படின்னாலுமே ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். அதனால இதை வந்து நீங்க பண்ணிடுங்க. சரியா? ஒரு சும்மா ஒரு ஷீட்ல தூக்கி எழுதிட்டு அதை தூக்கி உள்ளார போட்டுருங்க. ஓகேவா? உள்ளாரன்னா பேக்குக்குள்ள. சரியா? ரைட். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணணும். சரியா? ஸோ இதெல்லாமே மெயினா பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாம் அன்னைக்கு டூரிங் எக்ஸாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த எக்ஸாம் அன்னைக்கு நீங்க காலையில 8 மணிக்குள்ள சாப்பிடணும். சரியா? பொங்கல் கண்டிப்பா வேண்டாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏன்னா இதுதான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ பொங்கல் கண்டிப்பா சாப்பிடாதீங்க. இட்லி அந்த மாதிரி லைட்டான ஃபுட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க வந்து 8:30க்கு நீங்க அங்க இருக்கணும், எக்ஸாம் ஹால்ல இருக்கணும். உங்களுக்கு 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட 9:30க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக்ல வந்து அந்த ஃபுட்டு வந்து இருக்கக்கூடாது மெயினா. சரிங்களா? இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூக்கம் வரும். சரிங்களா? ஸ்டொமக்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் இன்டெஸ்டைன் போயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. ஸோ அதனால நீங்க ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டாதான் ஒரு 1.5 மணி நேரத்துல வந்து பார்த்தோன்னா ஃபுல் டைஜஷன் ஆகிட்டு கொஞ்சம் எம்டியா இருக்கும். நீங்க சாப்பிட்டு உள்ள போறது கரெக்டா இருக்கும். ஐ மீன் கொஞ்சம் ரிலாக்ஸா போகலாம். இல்லை நீங்க வந்து ஒரு ரொம்ப நெக் ஆஃப் தி ஹவர்ல நெக் ஆஃப் தி மூமெண்ட்ல ஒரு 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபுட்டோட தன்மை தாக்கம் வந்து உங்களுக்கு ஒரு சோர்வை உண்டு பண்ணும். சரியா? அதனால கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்றது நல்லது. கண்டிப்பா 8 அல்லது 8:10க்குள்ள சாப்பிட்டுருங்க. சரியா? நீங்க என்ன ரெகுலரா சாப்பிடுவீங்களோ அதை வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஓகே. நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்களோ அதுல 3/4 பகுதி சாப்பிடுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு 4 இட்லி சாப்பிடுவீங்கன்னா இப்போ ஒரு 3 இட்லி சாப்பிடுங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஹெவி ஃபுட் அப்படின்றது உங்களோட அலர்ட்னஸ் வந்து டம்ப் பண்ணும். சரியா? கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். யூ நீட் டு ஸ்டே அலர்ட். ஏன்னா நீங்க எடுக்கிற ஃபுட்டு தான் உங்களை அலர்ட்டா வச்சிருக்கோம். ஏன்னா நீங்க பொங்கல் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க அங்க போய் தூங்கிடுவீங்க ஜென்ரலி. சொல்றது புரியுதா? அதனால கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும்னா பொங்கலை தவிர மற்ற ஆயில் ஐட்டம், பூரி அதெல்லாம் சாப்பிட வேண்டாம். பொங்கல் சாப்பிட வேண்டாம், பூரி சாப்பிட வேண்டாம். இட்லி தோசை எப்பயும் போல எடுத்துங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்களே சொல்லுங்க, நீங்க பொங்கல் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கிளாஸ் கவனிக்கிறது கஷ்டமா இருக்குல்ல? சொல்றது புரியுதா? அதே மாதிரிதான் நீங்க யோசிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும். பிரெயின் வந்து ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாது. அதனால இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். சரியா? அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்க மதிய நேரத்துல 1 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க. 11:30க்கு GS 1 வந்து முடியும். 1 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க. சரியா? 1 மணிக்குள்ள நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் 2:30க்கு போறதுக்கு வயிறு வந்து ஃப்ரீயா இருக்கும். சரியா? ஸோ அதனால அதே நேரம் மதியம் வந்துட்டு கண்டிப்பா தயிர் சாதம் சாப்பிட வேண்டாம். ஃபுல் மீல்ஸ் அப்படின்றது சாப்பிட வேண்டாம். வேற ரெகுலரா எடுக்கிற ஏதாவது வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எடுத்துக்கலாம். இல்ல ஃப்ரூட் ஜூஸே எனக்கு போதும் சார் அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். சில பேர் வந்துட்டு வெளியூர்ல இருந்து வருவீங்க, சில பேர் டிஃபன் கொண்டு வந்துருவீங்க. சரியா? வெளியூர்ல இருந்து வர்ற மக்கள் வந்து பக்கத்திலே ஹோட்டல், பெஸ்ட் ஹோட்டல், ஒரு நல்ல ஒரு ஹோட்டலா பார்த்து காலையில டிஃபன் வாங்கும்போது மதியமும் இருந்துச்சுன்னா வாங்கிங்க. இல்லாட்டி மதியம் எது நியரஸ்ட் ஹோட்டலா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கார்ல போகும்போதோ, பைக்ல போகும்போதோ, பஸ்ல இருந்து இறங்கி நடந்து போகும்போதோ டுவர்ட்ஸ் சென்டர் போயிட்டு இருக்கும்போது அதை லொகேட் பண்ணிங்க. ஓ, இந்த ஹோட்டல் இருக்கா, அதில் கேட்டுங்க மதியம் கிடைக்குமா, எத்தனை மணிக்கு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டுங்க. உள்ள போயிட்டு காலையில சாப்பிட்டுட்டு கூட நீங்க கேட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் டக்குன்னு வந்து சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அட் எனி காஸ்ட் நீங்க வந்து ஒரு 1 மணிக்குள்ள உங்களுடைய லஞ்சை முடிக்கணும். சரியா? ஃபுல் மீல் சாப்பிடாதீங்க. ஃபுல் மீல் சாப்பிட்டீங்க அப்படின்னா தூக்கம் தான் வரும். சரியா? அதுவும் தமிழ்நாடு மீல்ஸ் வந்து அப்படிதான் இருக்கும். இல்ல சார் நான் ஃபுல் ஆந்திரா மீல்ஸ் சாப்பிட்றேன் சார் அப்படின்னீங்கன்னா ஸ்டேட் மாறி போயிடும். யுவர் ஸ்டேட் வில் பிகம் டிஃப்ரெண்ட். ஓகே. ரைட். ஆமா. ஸோ
இது வந்து எக்ஸாம் போது இருக்குது. ஸ்நாக்ஸ் அப்படின்றது ஒன்றும் தேவைப்படாது. நீங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குன்னா கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஆயில் ஐட்டம்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா தூக்கம் தான் வரும். சரி, அது அந்த ஸ்நாக்ஸ்ன்றது உங்களோட சாய்ஸ். சரியா? ஸோ அது வந்து மதிய நேரத்துல சில நேரம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க மதிய நேரத்துல. அப்ப நீங்க அவங்கலாம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எப்பயும் போல ரெகுலர் ஸ்நாக்ஸ் நீங்க எடுத்துங்க. சரியா? ஸோ அதை பொறுத்து அதே மாதிரி வாட்டர் பாட்டில் அப்படின்றது கண்டிப்பா எடுத்துங்க. ஸோ ஆஃப்டர்நூன் சொல்லிட்டேன். ஆஃப்டர்நூன்னா நீங்க ஒரு மணிக்குள்ள நீங்க சாப்பாடு சாப்பிட்டாகணும். அவ்வளவுதான். சரியா? ஸோ இது வந்து எக்ஸாம் சமயத்துல. சரி, வேற என்ன பண்ணும் எக்ஸாம் சமயத்துல அப்படின்னா, ஜிஎஸ் பேப்பர் ஒன்று இருக்கு இல்லையா? ஜிஎஸ் பேப்பர் ஒன்று வந்து நீங்க எழுதுங்க. எழுதும் போது மைக்ரோ டார்கெட் அப்படின்றத வைங்க. மைக்ரோ டார்கெட் அப்படின்னா என்னன்னா, மொத்தம் நமக்கு இருக்கிறதுன்றது 2 மணி நேரம் டைம். சரியா? ஸோ 2 ஹவர்ஸ் டைம்ல நீங்க பண்ண வேண்டியது வந்து என்னன்னா, ஓகே, ஸோ 2 ஹவர்ஸ் டைம்ல நீங்க பண்ண வேண்டியது வந்து என்னன்னா, ஒரு 30 நிமிஷமா எடுத்துங்க. 9:30க்கு நீங்க எழுத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 10 மணி, 10:30, 11 மணி அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் வந்து மைக்ரோ செக்மெண்டா வந்து பிரிச்சுக்குங்க. அதுல வந்து இப்ப ஜிஎஸ் ஒன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு 30 கொஸ்டின் அட்டன் பண்ணிருப்பேன்னு சொல்லி டார்கெட் பண்ணுங்க. 25 கிடையாது, நான் சொல்றது 30. அதாவது ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் நான் வந்து ஒரு 30 கொஸ்டின் எழுதியிருப்பேன் அப்படின்ற மாதிரி எய்ம் பண்ணீங்கன்னா தான், இதை நான் சொல்றதுன்றது படிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும், ஓஎம்ஆர்ல ஸ்டார்ட் பண்ணும். ஆமா தானே? சில பேருக்கு வந்து எப்படி பழக்கம் இருக்கும்னா, ஃபுல்லா வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வரிசையா ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த கொஸ்டின் போவாங்க. நீங்க எந்த மெத்தடாலஜில இருக்கீங்களோ அதே மெத்தடாலஜில இருங்க, மாத்திக்க வேண்டாம். சரிங்களா? நீங்க என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்றீங்களோ அதே ஃபாலோ பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணதே அங்கேயே ஃபாலோ பண்ணுங்க. இப்போதைக்கு எதுவும் மாத்த வேண்டாம். பண்றது வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு நான் 30 கொஸ்டின் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கங்க. அப்படி நீங்க நினைச்சு டார்கெட் பண்ணீங்கன்னா தான் உங்களால ஒரு 20-25 கொஸ்டின் வந்து முடிக்க முடியும், படிச்சு முடிக்க முடியும். இதை ஏன் நான் மைக்ரோ டார்கெட் வந்து நான் வைக்க சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த டைம் டார்கெட் இருந்ததுன்னா தான் நீங்க வந்து அடுத்தடுத்த கொஸ்டின் போகணுன்ற ஒரு ரஷப் கிடைக்கும். இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே இதை பொறுமையா அட்டன் பண்ணிட்டு போலாம்னு அதுலயே உட்காந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க யூ ஷுட் நாட் கெட் கேரிட் அவே வித் அன்அட்டெண்டட் கொஸ்டின் ஆர் அன்ஆன்சர்டு கொஸ்டின் ஆர் டஃப் கொஸ்டின். ஒரு டஃப் கொஸ்டின் இருக்குது, அதை நான் சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அதிலேயே எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கடைசியா நீங்க சால்வ் பண்றீங்க, ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னாலும் ஓகே பரவாயில்ல. ஒருவேளை ஆன்சர் வரல அப்படின்னா உங்களுக்கு பதட்டம் தொத்திக்கும். ஐயோ மார்க்கும் வரல, டைமும் போச்சு அப்படின்ற மாதிரி. அது அது என்ன பண்ணுன்னா, அந்த பதற்றம் வந்து அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு வந்து பாப்பப் ஆகும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, டைம் வச்சுக்கங்க. இந்த டயத்துக்குள்ள நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா நல்லா நிதானமா இருக்கணும். அதே சமயம் உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்பீடு போக முடியுமோ அவ்வளவு இதுல வந்து போகலாம். சரியா? நிதானம் வேற, வேகம் வேற. சரியா? இப்போ வந்து வேகமா போறவங்க நிதானமாவும் போவாங்க. கார் ரேஸ்ல போறவங்க வேகமா தான் போவாங்க. 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாலுமே அவங்க நிதானமா இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த இதை வந்து நீங்க ஓவர் கம் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க நீங்க என்ன ஸ்பீட்ல போறீங்களோ அதை நீங்க வந்து மாஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் நிதானம். நீங்க என்ன செயலை செஞ்சாலும் அதை நீங்க மாஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு பேர் தான் நிதானம். பொறுமை வேற. பொறுமையா இருந்தாலும் நிதானமா இருக்கலாம், வேகமா இருந்தாலும் நிதானமா இருக்கலாம். உண்மையை பண்ண முடியுதா? ஸோ அதனால அந்த உங்களால எந்த அளவுக்கு வேகமா படிச்சு புரிஞ்சுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க படிக்கலாம். சரியா? ஸோ கொஸ்டினை செலக்டிவா நீங்க ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதை வந்து செலக்டிவா ஒரு 100 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 100 கொஸ்டினுமே நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். சரியா? ஸோ பெட்டர் வந்து என்னன்னா, கொஸ்டின் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா கொஸ்டினையும் ஒரு ஜஸ்ட் ஓவரால் ஒரு ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுன்றது நல்லது. அந்த ஒரு பார்வைன்றது அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றத ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது நல்லது. சரியா? எடுத்த உடனே கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே வந்து மார்க் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சரியா? அதே மாதிரி டைமர் வச்சுக்கோங்க. டைமர்னா அதான் ஒரு ½ ஹவருக்கு ஒருக்க சில காலேஜில் தான் பெல் அடிப்பாங்க. சில காலேஜில் வந்து பெல் அடிப்பாங்க, சில காலேஜில் அடிக்க மாட்டாங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் அடிப்பாங்க. சரியா? இன்விஜிலேட்டர் கிட்ட சொல்லிடுங்க. இன்விஜிலேட்டர் கிட்ட ஒவ்வொரு ½ ஹவருக்கு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒருவேளை பெல் அடிக்கலைனாலும் ஓகே மணி 11 ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் வந்து இந்த டிஜிட்டல் வாட்ச் கட்டிட்டு போவீங்க, அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அனலாக் வாட்ச், முள் வாட்ச்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கட்டிட்டு போங்க. ஸோ அதுவும் வந்து பேட்டரி ரிப்பேர் ஆச்சு, அதை நான் கட்டுற பழக்கம் இல்லை அப்படின்னா இன்விஜிலேட்டர் கிட்ட சொல்லிடுங்க. ஒவ்வொரு அரை மணி நேரமும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் உங்களுக்கான மார்க்கிங் பாயிண்ட். ஏன்னா இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு நீங்க படிச்ச அந்த விஷயத்த நீங்க போய் 2 மணி நேரத்துல டெலிவரி பண்ணணும் அப்படின்ற போது அதை நீங்க ப்ராப்பரா டெலிவரி பண்ணல, இந்த மாதிரி டைம் லேக்கிங் ஆச்சு அப்படின்னா பெரிய சிக்கல். ஏன்னா யூபிஎஸ்சி வந்து நாங்க 2 ஹவர்ஸ் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அவங்க ஒன்றும் மாத்தல. அப்ப அதுக்கு நம்ம தான் தயாராகணும். ஆமாவா?
பேசணும். அப்போ அதுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னா நம்ம இவ்வளவு நாளா படிச்சது எல்லாமே அங்க ப்ராப்பரா டெலிவரி பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்க மைண்ட் ஃபோக்கஸ்டா இருக்கணும். இது வந்து ஒரு மைண்டுக்கான கேம். புரியுதுங்களா? கொஞ்சம் நீங்க பதட்டப்படுறீங்க, ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னாலுமே நம்ம மைண்ட் வந்து பார்த்தோம்னா பதட்டமாக ஆரம்பிச்சிடும், அது பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிடும். அதனால இதெல்லாம் வராம இருக்கணும்னா அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் நீங்க டார்கெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். சரியா? அதே மாதிரி கொஸ்டின்ல சில பேர் புள்ளி வைப்பீங்க. கொஸ்டின்ல சில பேர் புள்ளி வச்சு அதுக்கப்புறம் மார்க் பண்ணி டிக் அடிச்சு அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. அதை நீங்க அப்படியே அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்றது புரியுதா? நீங்க மாத்திலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். யாரெல்லாம் நல்லா படிச்சுட்டு நல்லா புரிஞ்சுங்க, யாரெல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் நான் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஓஎம்ஆர்ல நான் மார்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ற மக்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா மேக்சிமம் 11:10 காலையில அப்படின்னா, காலையில எக்ஸாம் மார்னிங் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து 11:10 மணிக்கு நீங்க முடிச்சிடணும். அல்லது எவ்வளவு முடிச்சிருக்கீங்களோ 11:10 வரைக்கும் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த 20 நிமிஷத்தை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. கடைசியா மார்க் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றோமா அந்த மக்களுக்கு நான் சொல்றேன். அதான் ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு 10 நிமிஷம் ஆயிடும். ஸோ அதுல வேற நீங்க சொல்லி சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இப்போ ஒன்னுக்கு ஏ, 2B, 3C, 4D, 5A, 6B அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் அது கரெக்டா இருக்கும். அதை நீங்க பார்த்து பார்த்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல நீங்க வந்து நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு ஆன்சரை வந்து இது இது மனப்பாடம் பண்ணிட்டு நான் வரிசையா மார்க் பண்றேன்னா மிஸ் ஆகி போச்சுன்னா பெரிய சிக்கல். அது நிறைய நடக்கும். பதட்டத்துல மாத்தி மார்க் பண்ண வேண்டாம். சொல்றது புரியுதா? இது இல்லாம இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்கல்ல, ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் காலம் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்க. அந்த பாக்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்க. உங்களுடைய ரோல் நம்பர் எத்தனை இருக்கு அப்படின்றத பாருங்க. சரியா? அதுக்கு நேரா நேரா நீங்க பண்ணணும். சில இடங்கள்ல வந்து 0 ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, 0 1 2 3 அப்படின்ற மாதிரி அந்த காலம் இருக்கும். சில இதுல 1 2 3 போட்டு கடைசியா 0 இருக்கும். சரியா? அதனால எடுத்த உடனே பதட்டத்துல மாத்தி மார்க் பண்ண வேணா, கொஞ்ச நேரம் நிதானமா இருங்க. சரியா? கொஞ்ச நேரம் அந்த ஷீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் பேனாவெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க. பேனாவை தூக்கி ஓரமா வச்சுட்டு சும்மா நிதானமா பாருங்க. ஓ, இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும், நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் இந்த இடத்துல போடணும், கொஸ்டின் புக்லெட் சீரிஸ் இந்த இடத்துல போடணும், எக்ஸாம் சென்டர் இந்த இடத்துல போடணும். சரியா? அப்படின்ற மாதிரி நீங்க பேனாவை வைக்க கூடாது. பேனாவை கையில் எடுக்காதீங்க அந்த சமயத்துல. ஐ மீன் பால் பாயிண்ட் பேனா கையில் எடுக்க வேண்டாம். சும்மா அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அதுல பாருங்க. ஓ, இந்த இந்த நம்மளோட நம்பர் எத்தனை இருக்குது, எத்தனை டிஜிட் இருக்குது, இந்த டிஜிட்டுக்கு தகுந்த மாதிரி இங்க காலம் இருக்கு, இதுல தான் நம்ம ஆரம்பிக்கணும், இங்க தான் நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 அப்படின்ற மாதிரி நம்ம பாக்ஸில் 8ன்னு போட்டோம்னா அந்த 8 அப்படின்றதுல நம்ம ஷேர் பண்ணணும். இப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி சொல்லி ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எடுத்த உடனே ஏதாவது பதட்டத்துல ஷேர் பண்ணிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி இன்விஜிலேட்டர் முன்னாடி போய் நிற்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணி ஆகணும். சரி, எடுத்த உடனே வாங்கின உடனே நீங்க அதை பேனா தூக்கி ஓரமா வாங்கி, பேனா இருந்ததுன்னா மார்க் பண்ண சொல்லணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 மணி நேரம் டைம் இருக்கு. 2 மணி நேரம் டைம் இருக்கு. எக்ஸாம் சென்டர் அதெல்லாமே பொறுமையா கூட மார்க் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அவங்க இன்விஜிலேட்டர் வந்து அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போ கூட வந்து அவங்களோட சூப்பர்விஷன் கூட பண்ணிக்கலாம். ஆனால் நிதானமா இருக்கணும். அதுல மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்டையர் இதுவுமே கொலாப்ஸ் ஆயிடும். அது பதட்டம் ஆயிடும். ஐயோ, நம்மள பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இப்படின்ற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அதை வேற ரேசர் வச்சு பண்ணிட்டு இருக்கணும். அந்த தப்பு பண்ணிடாதீங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு அந்த மைக்ரோ டார்கெட் வச்சு கொஸ்டின் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. சரியா? படிக்க ஆரம்பிச்சுட்டு நிதானமா அதுக்கான ஆன்சர் பண்றீங்க. சரியா? அந்த பெஞ்சில் எழுதும்போது கொஞ்சம் பாத்துக்குங்க. பெஞ்சில் எழுதும்போது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஓட்டை இருந்துச்சு பெஞ்சில் அப்படின்னா டபுக்குன்னு உள்ள போயிடும். ஸோ அதனால அந்த ஷேடிங் பண்றது பொறுமையா ஷேடிங் பண்ணுங்க. ஓகேவா? பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வாங்க. அந்த பேப்பரை வந்து இன்விஜிலேட்டர்ல ஹேண்டில் பண்ணிட்டு தான் நீங்க வெளில வரணும். சரியா? அதே மாதிரி இடையில வந்து பாத்தீங்கன்னா உங்களை சைன் பண்ண வருவாங்க. சைனுக்காக எடுத்துட்டு வருவாங்க பேப்பரு. அதுல சைன் பண்ணும்போது கரெக்டா உங்களோட நம்பரை பார்த்து உங்க போட்டோவை பார்த்து சைன் பண்ணுங்க. அடுத்தவங்களதுல போய் சைன் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது ஒரு அவங்களுக்கும் மன உளைச்சலை கிரியேட் பண்ணும், உங்களுக்கும் ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணும். ஸோ அது மாதிரி வேண்டாம். ஓகேவா? ரைட். ஸோ இது வந்து GS1. ஸோ அதிகபட்சம் என்ன பண்றீங்க, 11:10க்கு ஃபுல்லா படிச்சுட்டு 11:30க்குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ண பாத்துருங்க. சரியா? அதே மாதிரி கவுண்ட் வச்சுக்கோங்க. கவுண்ட் அப்படின்னா இப்போ நீங்க டார்கெட் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன் 80 to 85 கொஸ்டின் அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சரியா? ஒவ்வொருத்தருக்கும் அது உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லியிருக்கேன். கிளாஸ் வந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் சார்ட் போட்டு சொல்லியிருக்கேன். உங்களுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி இவ்வளவு கொஸ்டின் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கான
ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்ற மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க நீங்க செல்ஃபாக படிக்கிறவங்க இல்லை வேற அகாடமியில் பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சிருப்பீங்க, அக்யூரேசிக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதை வந்து எய்ம் பண்ணுங்க. கொஸ்டினை வந்து கவுண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து போயிருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் அட்டன் போது ஃபுல்லா அட்டன் பண்றீங்க, கவுண்ட் பண்ணிடுங்க எத்தனை கொஸ்டின் அப்படின்றது. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ரஃபா கால்குலேஷன் தெரியும், எவ்வளவு கொஸ்டின் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. என்ன பண்ண முடியுதா? ஸோ அதை வந்து நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சிசாட் வந்துடும். ஐ மீன் மதியம் லஞ்ச் வந்துருது, சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஎஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா டிஸ்கஷன் எதுவும் பண்ண வேண்டாம். ஜிஎஸ் ஒன்னை பத்தின டிஸ்கஷன் எதுவும் வேண்டாம். நீங்க பாஸ் பண்ணுவீங்க, பாஸ் பண்ண மாட்டீங்க, அதை பத்திலாம் இட் இஸ் இன்மெட்டீரியல். எழுதியாச்சு அப்படின்னா தூக்கி ஓரமா வைங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே சிசாட்ல தான் இருக்கணும். ஒன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா மதியம் தூங்கலாம், சரியா? ஒரு சின்ன ஒரு குட்டி பிரேக் எடுத்தீங்கன்னா பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இல்ல பரவாயில்ல சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன நியூஸ் பேப்பரோ அல்லது ஒரு சின்ன பெட்ஷீட்டோ எடுத்துட்டு போக சொன்னேன். அதில் போய் உட்காந்துட்டு மலத்தடி நிழல்லையோ அல்லது ஆடிட்டோரியத்திலயோ உட்காந்துட்டு 1 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சிசாட் ஃபார்முலாஸ் எதுவும் கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க, சரியா? வேற எதுவும் வேண்டாம். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஏதாவது நியூஸ் பேப்பர் இருக்கா, ஓகே ஃபைன். இல்லை ஒரு ரிலாக்ஸாக ஏதாவது பாட்டு கேட்குறேன் அப்படின்னா வாட் எவர் இட் இஸ். ஏன்னா பிரெயின் வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பவர் அப் ஆகிடும், ரீசார்ஜ் ஆகிடும். ஓகேவா? ஸோ 1 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு போறீங்க. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு 4:30 2:30 3:30 4:30 எக்ஸாம் முடியும். அப்போ 4:10 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் முடிச்சிருக்கணும். 4:10 எவ்வளவு ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ சிசாட்ல அதுக்கு நீங்க முதல்ல ஷேர் பண்ணிடுங்க, ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மீதி டயத்துல நீங்க அடுத்தது போகலாம். கண்டிப்பா நீங்க சிசாட்ல 80 கொஸ்டின் அப்படின்றத நீங்க படிச்சாகணும். அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. நமக்கு வந்து குவாலிஃபைங் அப்படின்றது ஒரு 27.5. ஸோ அப்படி இப்படி போனோம்னா நம்ம 30 வச்சுக்கலாம் டார்கெட். ஸோ 80 கொஸ்டினுக்கு 30 கொஸ்டின் அப்படின்றத நம்ம டார்கெட் பண்ணி ஆகணும். என்ன பண்ண முடியுதா? ஸோ அப்போ நீங்க 15 இங்கிலீஷ், 15 மேக்ஸ், அதாவது 15 காம்ப்ரிஹென்ஷன், 15 மேக்ஸ் குவான்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிட்டு போகலாம். ஸோ ரெண்டுமே நம்பி போங்க. கண்டிப்பா நீங்க படிச்சதுல இருந்து தான் வரும். அங்க போயிட்டு சில கொஷின்ஸோட டைரக்டிவ்ஸ் அப்படின்றது மாறி இருக்கும். புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, சில கொஷின்ஸ் வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப 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 முக்கியம். அதுல மெயினா அந்த டைம் அப்படின்றத ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரோ டார்கெட் வச்சுங்க. 2:30 3 மணிக்கு ஒரு டைம், 3:30 ஒன்று, 4 மணிக்கு ஒரு செக்மெண்ட். இந்த மாதிரி டைமிங் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வச்சுக்கிட்டு இந்த டயத்துக்குள்ள நான் இவ்வளவு கொஸ்டின் நான் முடிச்சுவேன் அப்படின்ற மாதிரி உங்களை புஷ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீங்க 45க்கு மேல அட்டன் பண்ணலாம். 45 டு 52 53 அந்த அளவுக்கு அட்டன் பண்ணலாம், தாராளமா அட்டன் பண்ணலாம். சிசாட்ல உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்றதால அக்யூரேசி உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். தாராளமா நீங்க அட்டன் பண்ணிடலாம். அதை பத்தி பயந்துட்டு போக வேண்டாம். எதை கொடுத்தாலும் நான் எழுதுவேன், எதை கொடுத்தாலும் நான் ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்ல போயிடுங்க. ஒரே கொஸ்டின்ல ரொம்ப நேரம் இருக்காதீங்க. உங்களை சிசாட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றத பிளான்டோட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், சரி? அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய பேர் பாஸ் ஆகிட்டும் போயிருக்காங்க. ஸோ ஒருவேளை பார்க்காதவங்க யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ அதனால அந்த மைக்ரோ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி போகணும். தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் தான் கை வச்சு போகணும், சரியா? ஸோ ரொம்ப நேரம் ஒரே கொஸ்டின்ல இருக்கக்கூடாது, செலக்டிவா தான் நீங்க அட்டன் பண்ணணும், சரியா? அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு, கொஸ்டின்ஸ் இருக்கு, உங்களால கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னா நீங்க அதை அட்டன் பண்ணிக்கலாம், சரியா? நிதானமா படிங்க. காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றத ரொம்ப நிதானமா படிங்க. அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஸோ அதனால நிதானமா படிச்சுட்டு முடிச்சுட்டு கடைசி நேரம் வரைக்கும் நீங்க அதுல தான் இருக்கணும், சரியா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு புஷ் பண்ணி ஒரு 45 50 போடுறீங்க அப்படின்னா கிளியர் ஆகிடும் சிசாட். அந்த அளவுக்கு நீங்க புஷ் பண்ணி போகணும். இடையில வந்து வராத கொஸ்டினை வந்து ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டு இருக்க கூடாது, சரியா? அது செலக்டிவா தான் சூஸ் பண்ணணும். சப்போஸ் சூஸ் பண்ணி வரலைன்னா விட்டுட்டு அடுத்தது போயிடுங்க, சரியா? 80 கொஸ்டினுமே உங்க கண் பார்வைக்கு வரணும். நான் இல்லை சார் எனக்கு 60 தான் படிக்க நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. அது உங்களுடைய போர் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பா 80மே படிச்சிருந்துருக்கணுன்ற மாதிரி வச்சுங்க. சிசாட் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஜிஎஸ் 1 பத்தியோ ஜிஎஸ் 2 பத்தியோ அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுங்க. இடையில ஜிஎஸ் 1 முடிச்சிங்க அப்படின்னா அதை தூக்கி போட்டுருங்க. அது கொஸ்டின் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்பயுமே மிக்சடு ஃபீலிங் தான் இருக்கும், சரியா? ஸோ எல்லாருமே ஆல் இண்டியா டாப்பரா வர்றவங்களும் இதே எக்ஸாம் தான் எழுதுவாங்க, உங்க கூட தான் எக்ஸாம் எழுதுவாங்க. நீங்க தான் அது உண்மையை சொல்ல போனாதான் அப்படின்னா அந்த பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். பட் அதை நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஓவர் கம் பண்ணிடலாம், ப்ராப்ளம் கிடையாது. நீங்களே உங்களை காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். சிம்பிளா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது நல்லா கிடைக்கும். அவ்வளவுதான். இமேஜ் பண்ண முடியுதா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ இந்த வெரி ஒண்டர்ஃபுல் ஈவினிங். ஸோ அதனால இந்த எக்ஸாம் மைண்ட் செட் அப்படின்றதே தனி.
இவ்வளவு நாளா நீங்க படிச்சது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த 2+2 ஹவர்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க. அதுக்கு நீங்க இப்படி தயாரா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால ப்ராப்பரா டெலிவரி பண்ண முடியும். ரிசல்ட்டும் வந்து பாசிட்டிவா வரும். ஸோ பிலீவ் இன் யூ. சரியா? அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்டை கொடுக்கும். இவ்வளவு நாளா நீங்க ஒர்க் பண்ணதுன்றது வீணா போகாது. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. சரியா? உங்களுடைய மென்டார் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை அதுல அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ப்ராப்பரா வந்து உங்க மைண்ட் வந்து ப்ராப்பரா வச்சுங்க, பாடியை ப்ராப்பரா வச்சுங்க டில் எக்ஸாம். ஈவன் ஆஃப்டர் அதுக்கப்புறமும் கூட. பட் இந்த சமயத்துல ரொம்ப குரூசியல். சரியா? இது அப்படி பண்ணீங்க அப்படின்ற பட்சத்துல நீட்டா அட்டன் பண்ணலாம், பதட்டம் இல்லாம அட்டன் பண்ணலாம், உங்களுக்கு பாசிட்டிவா வரும். சரியா? அதனால வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படிச்சிருந்தாலும் பிலிம்ஸே கிளியர் ஆகல அப்படின்றது அப்படி இருந்தாலுமே சரி, இது வந்து ஒரு பாத் தான். சரிங்களா? நம்ம வந்து அந்த ஒரு பாத் வேலை நம்ம போகணும் அப்படின்னா அதில் கண்டிப்பா ஒரு நம்பிக்கையோட நீங்க அடி எடுத்து வச்சீங்கன்னா மட்டும்தான் போக முடியுன்றதா வச்சுங்க மைண்ட்ல. சரியா? அதனாலதான் யூபிஎஸ்சி ஒரு 9 அட்டம்ப்ட் அல்லது அந்த மாதிரி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு அட்டம்ப்ட் கிளியர் ஆகாட்டி அடுத்த அட்டம்ப்ட்ன்றது கிளியர் ஆகும். விண்ட் வில் பி ஆன் யுவர் ஓன், விண்ட் வில் பி ஆன் யுவர் சைட். சரிங்களா? காத்து உங்க சைடு அடிக்கும். அதனால நீங்க ஒரு குறி வைக்கிறீங்க, அது அப்படியே காத்துல அசைஞ்சு போகுது அப்படின்னாலுமே அப்புறம் இதை நீங்க ப்ராப்பரா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரு ஒரு கட்டத்தில் அது வந்தே ஆகும். தட் இஸ் யூனிவர்சல் லா. சரி, அதனால நீங்க ஏற்கனவே நிறைய ஃபெயிலியர்ஸை வந்து பிலிம்ஸ்ல வந்து பார்த்துருந்தாலும் கண்டிப்பா இதை நம்பிக்கையோட அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சரியா? ஸோ இல்ல இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி நெகட்டிவா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா வந்து அது ரிசல்ட் வேற மாதிரி போயிடும். ஸோ அதனால ஸோ ஸ்டே பாசிட்டிவ். ஓகே. ஸோ கீப் யுவர் மைண்ட் செட் பாசிட்டிவ் டில் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் ஹேவ் ஃபெய்த் இன் யூ and if you believe in God, and the God will also, and the universe will also will extend hand to help you. ஓகேவா? ஸோ மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.